வாசிக்கிறா 3ஆம் அதிகாரம் முதல் வசனம் 2ஆம் வசனம் அந்த 5 வசனங்கள் வாசிக்கிறோம். ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு. இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு. அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. கற்களை எரிந்து விட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு. தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு. இந்த வசனங்கள் அப்படியே நீங்க வாசித்து பார்த்தா காலத்தை குறித்து சொல்லப்படுகிறது. இதை காலங்கள் தேவன் கரத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க மரிப்பதற்கு ஒரு காலம் உண்டு, துக்கமாயிருக்க ஒரு காலம் உண்டு, சந்தோஷமாயிருக்க ஒரு காலம் உண்டு. ஒவ்வொரு காலத்தை குறித்து சாலமோன் ராஜா இதில் எழுதியிருக்கிறார். எப்படிப்பட்டவர் இதை எழுதியிருக்கிறார் என்றால் சர்வ ஞானத்தை உள்ளவர். ஆண்டவர் நாள் இந்த சாலமோன் ராஜாவிடம் வந்து கேட்கிறாரு, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும், உனக்கு என்ன வேண்டும் கேள்வி சொன்னார். சரியா? அப்ப இவர் சொல்றாரு, இவர் கேட்கிறாரு, இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்ககிட்ட வந்து ஆண்டவர் உங்களுக்கு என்ன வேணும் கேட்டு என்ன சொல்றீங்க? நிறைய லிஸ்ட் இருக்குன்னா இல்லையா? நிறைய லிஸ்ட் இருக்கு. பெரிய லிஸ்டாவே போடுவோம். ஆண்டவர் எனக்கு இது தேவை, எனக்கு அது தேவை, நிறைய லிஸ்ட் நான் போடுவோம். ஆனா இந்த சாலமோன் ராஜா ஆண்டவர் வந்து கேட்கிறாரு, என்ன உங்களுக்கு என்ன வேணும்? அப்ப சாலமோன் ராஜா சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு இந்த ஜனங்களை நடத்த ஞானத்தை தாங்க. அப்ப ஆண்டுடைய பார்வைக்கு எப்படி இருந்ததா? நலமா இருந்துச்சு. சொத்தை கேட்டிருக்கலாம், பணம் கேட்டிருக்கலாம், வீடு கேட்டிருக்கலாம், வாசல் கேட்டிருக்கலாம். இது எல்லாம் கேட்காம ஞானத்தை கேட்டதுனால ஆண்டவர் அதை நலமாய் கண்டு அவரை விட உலகத்துல ஞானவானும் இல்லை, முன்பு பிறந்ததும் இல்லை, வந்ததும் இல்லை, அவ்வளவு பெரிய ஞானவானாய் தேவன் நடத்தினார். அல்லேலூயா. அந்த ஞானம் உள்ளவர் தான் சொல்றாரு, எல்லாத்தையும் பார்த்துட்டு 2ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா எல்லா மாயை உலகத்தில் இருக்கலாம், மாயை ஒன்றும் பிரோஜனம் இல்லை, அழிந்து போகிறது, குடி அழிந்து போகிறது, பாவங்கள் அழிந்து போகிறது, எல்லாமே மாயாய், தகப்பட்டா எல்லாம் மாய், பிள்ளை சொந்தக்காரர்கள் உற்றார்கள் எல்லாம் மாயை. ஏன் தெரியுமா சொன்னாரு? அவங்க வருவாங்க போவாங்க. ஆமென். அவங்க வருவாங்க போவாங்க. நம்ம கிட்ட நாடு பணம் இருந்தா சுத்தி இருப்பாங்க, நாடு பணம் இல்லாட்டி போயிடுவாங்க, எல்லாரும் போயிடுவாங்க, கை விட்டுருவாங்க. ஆனா எங்களோட கடைசி வரைக்கும் இருக்கிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. எங்களோட கூட எங்க உள்ளத்துல வாசம் பண்ணுகிறவர் தான் ஆண்டவர். அப்ப அவர் சொல்லுகிறார், எல்லா மாயை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம். நீங்க இன்னைக்கு எந்த காலத்துல வாழ்கிறீங்க நீங்க தான் ஆராய்ந்து பாருங்க. நீங்க ஒரு வேலை சொல்லலாம், பாஸ்டர் நான் துக்கமா இருக்கிறேன், நான் வேதனையா இருக்கிறேன், எனக்கு கஷ்டமா இருக்குது, எனக்கு துன்பங்கள் இருக்கிறது, எனக்கு பிரச்சனைகள் இருக்கிறது, எனக்கு வியாதி இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது, எனக்கு வெளியே தலை காட்ட முடியவில்லை, பல சோதனைகள் எழுப்ப முடியவில்லை என்று நீங்கள் சொல்ல முடியும். இப்பேற்பட்ட ஒரு காலத்துல நீங்க வாழ முடியும். ஆனா இந்த காலத்தை மாற்ற ஆண்டவரால் முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நான் இந்த போன வாரம் யோசிச்சேன், ஆராய்ந்து பார்த்தேன். சில காலங்களை மாற்ற முடியாமல் நாங்கள் இருக்கிறோம். அன்றைக்கு இருந்த பிரச்சனை தான் இன்றைக்கு நமக்கு இருக்கிறது. என் வாழ்க்கையில ஆண்டவர் தனிப்பட்ட ரீதியில் பேசினார். சில காரியம் யோசிச்சேன், ஆண்டவரே இந்த காரியம் என் வாழ்க்கையில எப்படி இருக்குது, இது வெளியே வர முடியாமல் இருக்கிறது, முடிய பார்க்கிறேன் ஆனா முடிக்க முடியவில்லை, இந்த காலத்தில் நான் இன்னும் இருக்கிறேன் என்று நான் கேட்கும் பொழுதுதான் இந்த செய்தியை தேவன் எனக்கு கொடுத்தார். அல்லேலூயா. காலத்தை மாற்றுகிறவர் என் ஆண்டவர். அப்ப காலத்தை மாற்ற அவர் இருக்கும் பொழுது நான் என்ன செய்யணும்னா அவரோடு நான் இணைந்து இருக்க வேண்டும், அவருடைய பிரசன்னத்தில் வந்து நான் அமர வேண்டும். அவர் பாதத்தில் நான் அமரும் பொழுது தேவன் எனக்கு இரக்கம் செய்து காலத்தை இறக்காம என்ன செய்வார்? துக்கமான காலத்தை சந்தோஷமான காலமாய் மாற்றி கொடுப்பார். வேதனையின் காலத்தை சமாதானத்தின் காலமாய் மாற்றி கொடுப்பார். வியாதியின் காலத்தை சுகமாக்குற காலமாய் மாற்றி கொடுப்பார். நான் தாழ்த்தப்பட்ட காலத்தை
காலத்தில் என்னை உயர்த்தப்படுகிற காலமாக என்னை ஆண்டவர் மாற்றி வைப்பார். இதுதான் என்னுடைய ஆண்டவர் செய்கிறார். சில காலங்கள் நாம் அமைதியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அருமையான சகோதரர்கள், எனக்கு பேசினார், கோல் பேசும்போது நான் சொன்னேன், இந்த மாதம் அப்படியே அமைதியா இருக்கு. ஆமென். இந்த மாதம் முழுசும் அமைதியா இருக்கு, பேசவே வேணாம், ஒன்றும் பேச வேண்டாம். சிலர் ஆண்டவர் சொல்வார், அமைதியா இருக்கதான் வேண்டும், இது அமைதி காலம். ஆமென். இதற்கு நம்புறீங்க? நம்ம பேச தேவையில்லை, நம்ம போராட தேவையில்லை, நம்ம அமைதியா இருக்க வேண்டிய காலம். தலை போனாலும் பரவாயில்ல, நான் அமைதியா இருப்பேன். எனக்காக அந்த கல்லறை திறந்து லாசரு எழுப்பி வந்தது போல ஆண்டவர் எனக்காக ஒவ்வொரு எழுப்பி வந்து முடிந்தது என்று நினைக்க வேண்டாம், முடிந்தது என்று நினைக்க வேண்டாம். முடிந்ததை ஆரம்பமாக தேவனால முடியும். ஆமென். நீ முடிந்தது என்று நினைத்த காரியத்தை அந்த மாத்தாள் மரியாள் முடிந்தது. அடக்கம் பண்ணவர் இன்னும் என்ன பேசுங்க சொல்லுங்க. அடக்கம் பண்ணிட்டு வந்த பிறகு அதுக்கப்புறம் என்ன பேச்சு? அதுக்கப்புறம் பேசவே முடியாது. கல்லறையில் போட்டாச்சு, 4 நாள் ஆச்சு, 4 நாளைக்கு 4 நாளுக்கு பிறகு போனோம். அப்பதான் ஆண்டவர் ஆரம்பத்தை கொடுக்கிறாரு. ஆமென். கல்லறையை பிறகு லாசரு வெளியே கொடுக்கிறார். லாசரு மரிக்கிற ஒரு காலம் இருந்தது, லாசரு சுகீனமாக இருக்கிற காலம் வந்தது, லாசரு மரிக்கிற ஒரு காலம் வந்தது, லாசரு அடக்கப்படுகிற ஒரு காலம் வந்தது, லாசரை எழுப்பி கொண்டு வருகிற ஒரு காலம் வந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் சொல்றேன், வந்து உங்க வாழ்க்கையில ஆண்டவர் எழுப்பி வருகிற காலமாய் மாற்றி கொடுக்க போகிறார். நீங்க இருக்கிற இடத்திலிருந்து ஆண்டவரை எழுப்பி, கல்லறையிலிருந்து எழுப்பி ஆண்டவரை உயிரோட வைத்து யார் யார் உங்களை வெட்கப்படுத்தினார்களோ, யார் யார் உங்களை அவமானப்படுத்தினார்களோ, யார் யார் உங்களுக்கு விரோதமாய் பேசினார்களோ, யார் யார் உங்களுக்கு சத்துருவாய் மாறினார்களோ, அவர்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி தலை என்னை நான் அபிஷேகம் செய்து தலை உயரப்பட்டி சீயத்தின் சிறுத்தை போலவும் காண்டாவிலிருந்து கொம்பை போலவும் உங்களை உயர்த்தி வைக்கிற காலமாய் மாறப் போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் இதெல்லாம் செய்ய போகிறார். இந்த காலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் சொல்ற காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறதுனால அந்த காலத்தை அவரால் தான் மாற்ற முடியும். என்னால மாற்ற முடியாது, உங்களால மாற்ற முடியாது. நீங்க மாற்ற வேணும்னா நீங்க தேவ சமூகத்தில் இருந்த மனம் திரும்பி தேவனோடு இருக்க வேண்டும். ஆமென். நீங்க அர்ப்பணிப்பை பார்க்கலாம். நான் ஏன் ஆலயத்துக்கு ஓடி வாங்க, ஏன் உங்களுக்கு இருந்தாலும் நேற்று கூட எங்க மகன் வீட்டில் போயிட்டு கட்டாயமாய் வர வேண்டும். ஆமென். நம்ம வந்தாதான் நம்முடைய காலத்தை மாற்றுவோம். தேவ பிரசன்னத்துக்கு ஓடி வர வேண்டும். நம்ம ஏன் காலையில ஓடி வரணும்? ஆண்டவர் சமூகத்தை ஆண்டவர் விட்டா எங்களால் வாழவே முடியாது. பாட்டு மட்டும் படிக்கலாம், கூடவே இருக்க ஆண்டவரே, அவரை கூட இருக்கணும், நான் மட்டும் அவர் கூட இருக்க மாட்டேன். என்ன நியாயம் சொல்லுங்க? அவர் மட்டும் என்னோட இருக்கணும், நான் மட்டும் என் வேலையை செய்யணும். அப்ப அவர் என்னுடைய வேலைக்காரர் தான், அவர் என்னுடைய எஜமான். அவர் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், அவர் எனக்கு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், அவர் நமக்கு சபையை கொடுத்திருக்கிறார். நம்ம அவர் சமூகத்துக்கு ஓடி வரும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? எனக்காக என்னுடைய காலத்தை அவர் மாற்றி கொடுக்கிறார். நீங்க இன்னைக்கு அவமான காலத்தில் இருந்தா நிச்சயம் சொல்லுகிறேன், ஏசாயா புத்தகத்தை நான் வாசித்து பார்க்கும்போது எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சது. ஆனாலும் கவலையா இருந்தது என்னன்னா, எங்களுக்கு விரோதமாக ஈடுபட்டவர்கள் எங்க பக்கம் திரும்பி வருவார்களா, நாயை போல வந்து எங்களுடைய கால்களை கொப்பளங்களை நக்குவாங்க. பயங்கரமான வார்த்தை. அந்த வார்த்தையோட வேற வார்த்தை கிடையாது. அப்படி ஆண்டவர் என்ன செய்வாரா, எங்க பக்கம் அந்த காலத்தை திருப்புவாரு. 2 பேர் பகைச்சாங்க, 4 பேர் உங்க பக்கம் வர போறாங்க, அந்த காலத்தை மாற்றுவாங்க. ஆமே. 2 பேர் உங்களை எதிர்த்தாங்கன்னா 4 பேர் உங்களை சார்பா வருவாங்க, அந்த தேவன் மாற்றுவாங்க. வியாதியில இருந்தீங்கன்னா ஆண்டவர் சுகத்தின் காலத்தை கொடுப்பார். ஆமே. நம்ம இன்னைக்கு துக்கமா இருந்தா சந்தோஷத்தின் காலத்தை தேவன் கொடுப்பார். அப்ப காலத்தை மாற்றும்படியாக தேவனோடு இருக்கிறார். யோனாவை மீன் வயிற்றுக்குள்ள போனோட அவன் வயிற்றுக்குள்ள இருக்கிற ஒரு காலம் இருந்தது. 3 நாள் அந்த காலம் ரொம்ப கஷ்டமான காலம். ஆனா அவன் ஜெபம் பண்ணினான், விண்ணப்பம் பண்ணினான், மனம் திரும்பினான். உடனே ஆண்டவர் என்ன செஞ்சார்? அந்த காலத்தை மாற்றினார். என்ன செஞ்சார்? மீனை கட்டளையிட்டார், மீனை கொண்டு போய் கரையில சேர்க்க சொன்னார். மீன் உடனே போய் கரையில சேர்த்தது, காலம் மாறினது. ஆமே. இன்றைக்கு எந்த காலத்துல நீங்க கடந்து சென்றாலும் அந்த காலத்தை இந்த காலை வேளையில தேவன் மாற்றும்படியாக உங்களை தெரிந்து கொண்டு இந்த இடத்தை கூட்டி வந்திருக்கிறார். ஒருவேளை வர முடியாத சூழ்நிலை இருந்திருக்கலாம், உங்களுக்கு காலை வர முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனாலும் நீங்க வந்தையை பாருங்க, அது தேவன் காலத்தை மாற்றும்படியாக
அந்த காலத்தை தேவன் மாற்றுவார். கவலைப்படாதீங்க, யோசிக்காதீங்க. அதுதான் புஸ்தகத்துல சாலமோன் ஒவ்வொரு காலம் உண்டு. அந்த காலத்தை தேவனால தவிர வேறு யாராலும் மாற்றவே முடியாது. ஒரு சில காலங்கள் இருக்குது தேவனைகளுக்கு. அந்த காலத்தை எப்படி கொடுப்பாருன்னா வாசிக்கலாம். மருந்து எடுக்கலாம். நான் வசன ஞாபகம் வந்து நியாயபதி புஸ்தகத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்துல 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நியாயபதிகள் 2ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபமுண்டவராகி அவர்கள் அப்புறம் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாதபடி கொள்ளையிடுகிற கொள்ளைக்காரர் கையில் அவர்களை ஒப்புக் கொடுத்து அவர்களை சுற்றிலும் இருக்கிற அவர்கள் பகைஞரின் கையிலே விட்டு போட்டார். கர்த்தர் சொல்லியபடியும் கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டபடியும் அவர்கள் புறப்பட்டு போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய கை தீமைக்கென்று அவர்களுக்கு விரோதமாய் இருந்தது. மிகவும் நெருக்கப்பட்டார்கள். நீங்க நியாயபதி புஸ்தகத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது இவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக, கர்த்தருக்கு பிரசன்னத்துக்கு வராமல், கர்த்தர் சொல்லுகிற பிரகாரமாய் நடக்காமல் இவர்கள் இருந்தபடினால இவர்களுக்கு ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்தை தேவன் அனுமதி கொடுத்தார். எங்களை பொருளாதார சோதிக்கிறவர் அல்ல என்னுடைய தேவன். ஆனால் அவர் என்ன செய்வாராம், எங்களுடைய நடத்தை தேவனுக்கு பிரியமாய் இருக்குமானால், தேவனுக்கு உண்மையாய் நாம் இருப்போமானால், பரிசுத்தமாய் அவர் சமூகத்தில் இருப்போமானால் தேவன் என்ன செய்கிறாரா, காலத்தை மாற்றுகிறார். இப்ப இவங்க தீமை செய்தனால, இவங்களுக்கு இஷ்டமா இவங்க நடந்ததுனால இவங்களுடைய காலம் எப்படிப்பட்ட காலமாய் தேவன் கொடுத்தாரா, இவர்களை ஆண்டவர் என்ன செஞ்சாராம் சொல்லுது, அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலை அதை அத்ரோத்தையும் சேவித்தார்கள். அவங்க என்ன செய்தாங்கன்னா உலக ஆசபாசைகள், உலக காரியங்கள் நம்பிக்கை வைத்து, விசுவாசத்தை வைத்து அவர்கள் உலக பிரகாரமாய் வாழ்ந்து ஆலயத்தை கூட கனப்படுத்தாமல் அவர்களுக்கு இஷ்டத்தின்படி வாழ்ந்து. சொல்ல போனா பேர் கிறிஸ்தவர்கள், நீங்க நிறைய பேர் பேர் கிறிஸ்தவர்கள் இருக்காங்கன்னா எப்படி இருப்பாங்க, நீங்க பார்க்கக்கூடிய சபையில் இருப்பது கிறிஸ்துமஸ் அன்னைக்கு, நியூ இயர் அன்னைக்கு, இல்லாட்டி 3 நாள் பஸ் அன்னைக்கு. இதுக்கு கடைகளை அதிகமாய் பார்க்க முடியும். மற்ற நாட்கள்ல அவங்க வேலை, அவங்களுடைய சொல்ற 6 நாள் அவனுக்கு வந்துட்டு 7ஆவது நாள் யாரு கர்த்தருடைய நாள். இந்த 6 நாள் நான் என்ன செய்யறேன், 6 நாள் ஆண்டவரை நினைக்கிறேன்னா, ஆண்டவரை பார்க்கிறேன்னா என்னுடைய வெற்றி. ஆனா அந்த 7ஆவது நாள் ஆண்டவருடையது. அதை நான் என்ன செய்யறேன், அதையும் எனக்காக நான் கடைபிடிக்கிறேன். அப்ப நான் என்னுடைய இஷ்டத்தின்படி நான் வாழ்ந்து என்னுடைய ஆண்டவர் செய்தவைகளை நான் மறந்து. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் வாழ்க்கையில எவ்வளவு காரியங்கள் செஞ்சிருக்கிறார். யோசிச்சு பாருங்க. நான் இந்த சாட்சி சொல்ல வச்சா நீங்க ஒரு லிஸ்டே சொல்ல முடியும் உங்களுக்கு. ஆனா அதையும் மறந்து நான் என்ன செய்கிறேன், சில நேரங்கள்ல நான் என்னுடைய இஷ்டத்தின்படி வாழ்கிறேன். அப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு, ஆண்டவரோட யார் வந்து போராடுறது, விசுவாசம் போராடுறான். எங்க வந்தான் யோபு சோதிக்க, தேவ பிரசன்னத்துக்கு வந்தான். விசுவாசம் இடத்துக்கு ஆண்டவர் வரவழைக்கல, ஆண்டவருடைய இடத்துக்கே விசுவாசம் வந்தான். ஆமென். இப்ப நம்ம நினைக்கணும் ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு விசுவாசம் ஒண்ணும் வர முடியாதுன்னு நினைக்கிறோம். ஆனா ஆண்டோட சட்டத்துக்கு தான் விசுவாசம். அது என்ன செஞ்சா உத்தரவு கேட்டு அவனால் இருக்க முடியாது. இவர்கள் இஷ்டத்தின்படி நடக்கிறார்கள், இவர்கள் எனக்கு பிரியமாய் நடக்கிறார்கள், இவர்கள் எனக்கு தேவையானவர்கள் என்று போராடுவார். ஆண்டவர் போராட இல்லை, இது என்னுடைய பிள்ளைகள் போராடும் பொழுது அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. என்னுடைய தேவன் நீதியின் தேவன், நியாயத்தின் தேவன். அவர் என்ன செய்வாரா, எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை வச்சிருக்கனால இந்த பரிசுத்த ஆவியானவரை தூண்டுவாரு. நீ அவனை மனம் திரும்பவை, மனம் திரும்பும் பொழுது பிசாசின் வாழ்க்கை ஒன்று செய்ய முடியாது. நான் மனம் திரும்பாத பட்சத்துல பிசாசு என்ன செய்வாங்க, பின்தொடர ஆரம்பிப்பாங்க. ஆண்டவர் என்ன செய்வாரா, அவருடைய இஷ்டத்தின்படி அவர்களை ஒப்புப்படுத்துவார். நியாயபதி புஸ்தகம் வாசிச்சீங்கன்னா
ஒப்பு கொடுத்துருவாங்க. ஒப்பு கொடுத்தோட அவங்க என்ன செய்வாங்க? சோதிக்கிறவன் இல்லாவிட்டால் எங்களை அடிமைப்படுத்திருக்கிறவன் எங்களை ஆளுகை செய்ய மாட்டான். இந்த ஆளுகை செய்யறதுனால என்னுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியே வர முடியாது. மிஸ்டர் ஜெனரல் என்ன சொன்னாங்க? அங்க போகல இங்க போகல. வசனம் சொல்றது 15வது வசனம், கர்த்தர் சொல்லிய கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்ட போகிற இடமெல்லாம் தீமை கெட்டிருந்தது. ஆமென். கர்த்தருடைய கை தீமை கெட்டிருந்தது, நன்மைக்கே இருக்கவில்லை. அதுதான் நம்ம வாழ்க்கை பாருங்க, எதை செஞ்சாலும் சரி வரல, எது செஞ்சாலும் கை வைக்கிறதெல்லாம் தோல்வியா போயிடுது, போராட்டமா இருக்குது, பிரச்சனையா இருக்குது, மேல வர முடியல. நான் செத்தா நல்லது, இல்லாட்ட வாழ்வதே வேஸ்ட். ஐயோ ஆண்டவரை நம்ம புலம்பிக் கொண்டிருக்கிற காரணம் என்னவென்றால் கர்த்தர் எங்களை கைவிடவில்லை, கர்த்தர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். நான் மனம் திரும்பி அவருடைய பிரசனத்துக்கு வருவார். அவருடைய பிரசனத்துக்கு நீங்க வந்து ஆண்டவரே நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது அப்பொழுது காலத்தை என்ன செய்வார்? மாற்றுவார். நாமே காலத்தை மாற்றுவார். ஏனென்றால் காலத்தை மாற்ற அதிகாரம் அவருக்கு தான் இருக்குது. எனக்கு மாற்றுவது காலத்துக்கு ஏற்றபடி தேவன் வைத்திருக்கிறார். இப்ப ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்தை உருவாக்கணும்னு